அவனியாபுரத்தில் நடக்கிற முதல் ஜல்லிக்கட்டு. அந்த முதல் ஆளா வராங்களோ அந்த மாட்டுப்பிடி வீரர்களுக்கு இந்த காரை வந்து பரிசா கொடுக்க போறாங்க. எந்த மாடு நல்லா நின்று விளையாடுதோ அந்த மாட்டுக்கு வந்து இந்த டாக்டர் வந்து பிரைஸா கொடுக்க போறாங்க. ஸோ 2 பிரைஸ் வந்து நிப்பாட்டிருக்காங்க. ஆட்டம் ஆரம்பம் ஜல்லிக்கட்டு காலை மதுரை அவனியாபுரத்தில். தமிழன் ஜல்லிக்கட்டு அது நார்மலாவே ஆர்வமா இருக்கு. டோக்கன் கேஸ்னா இன்னும் நல்லா இருக்கும். நீட்டா பாதுகாப்பெல்லாம் வச்சிருக்காங்க. எந்த ஒரு பாதிப்பு இல்லாம இருக்கிறக்காண்டி கட்டை எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க. ஸோ வீரர்கள் உள்ள போறதுக்கான மருத்துவ பரிசோதனை செஞ்சு இந்த வழியா வந்து வீரர்கள் உள்ள போறதுக்கான பாதைகள். ஆனா மாடு கொண்டு வர்றதுக்கான இடம் தான் இந்த இடம். ஸோ மாடு வந்துட்டு இந்த வழியா தான் வரும். இங்கிட்டு மாட்டுக்காரங்க எல்லாம் கயிறை பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ இந்த வழியா தான் மாடு வரும். மாடுக்கு வந்து நல்லா நிக்கிறதுக்கு நல்லா சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த மேல எல்லாம் பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. சைட்ல எல்லாம் கயிறு இங்கிட்டலாம் இந்த வழியா தான் ஆனா மாடு கொண்டு வரும். இந்த வழியா கொண்டு வந்து வாடிக்கு வந்துட்டு அந்த அங்கிட்டு போய் இது பண்ணுவாங்க. அந்த வழியா தான் மாடு எல்லாமே அவுப்பாங்க. ஸோ வாடியை நல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இங்க அவுத்துற காலைகள் எல்லாம் வாடியில் அவுத்து விட்டு ஸோ இந்த வழியா தான் வரணும். அதுக்காண்டி நல்ல ஏற்பாடுலாம் நல்லா சூப்பரா செஞ்சுருக்காங்க. மாடு எங்கிட்டும் போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த சைடு நல்ல இது வழியாக தான் ஓடும். ஸோ பார்வையாளர்களுக்கும் நல்ல இடம், நல்ல ஸ்பேஸ், கம்பி கட்டை தான் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறக்காண்டி கட்டை எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நின்று பார்க்கலாம். சில பேர் அவனியாவில் அந்த வீடு மாடியில் அவங்க வீடு மாடியிலே இருக்கும். ஸோ அங்கேயே நின்று பார்ப்பாங்க. ஸோ நாளைக்கு 2026 ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஜனவரி 16 பாலமேடு, ஜனவரி 17 அலங்காநல்லூர், மொத்தம் 3 ஊர் ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. உலக புகழ்பெற்ற 2026 ஜல்லிக்கட்டு முதல் ஜல்லிக்கட்டு நம்ம அவனியாபுரத்தில் தான் நடக்க போகுது.